நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வழக்கில் 14 வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து 14வது பெருநகர நீதிமன்ற மஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த உத்தரவு குறித்தான விரிவான தகவல்கள் என்ன? போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் வீட்டில் இருந்து 1 கிராம் கொக்கைன் என்ற போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில அவரை தற்போது எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக எழும்பூர் நீதிமன்றத்தோட நீதிபதி குடியிருப்பு அலுவலகத்துல அங்க ஆஜர்படுத்தி இருக்கிறார். 14வது பெருநகர நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் தயாளன் முன்பு ஆஜர்படுத்திய நிலையில நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வருகிற 7 அதாவது ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி அந்த மேஜிஸ்ட்ரேட் தயாளன் என்பவர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அவரை அதன் பின்பாக புழல் சிறையில் அடைப்பதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அப்போது நீதிபதியிடம் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அதாவது முதல் வகுப்பு சிறை வேண்டும் என ஸ்ரீகாந்த் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில நீதிபதி தயாளன் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்தை முதல் வகுப்பு சிறையில அடைக்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறார். குறிப்பாக வருமான வரி செலுத்தும் நபர்களுக்கு இந்த முதல் வகுப்பு சிறைக்கான தகுதி உண்டு என்பதால இதனை முன்வைக்கப்பட்டது. தற்போது அதற்கு அனுமதி வழங்கி நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தால் உத்தரவு பிறப்பித்த பின்பு அவரை தகுந்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரை புழல் சிறையில் எடுத்து செல்லக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.